இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை தக்ஷாயினிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியாவுக்கு இந்த எஸ்எஸ்கேவை எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை வந்துட்டு நம்ம ரேவதியத்தை வச்சு அவங்களுக்கும் நீதி கிடைச்ச மாதிரி ஆகும். அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை தாங்க உண்டாக்க போகிறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவை வந்துட்டு எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும். ஏன்னா எல்லார் மத்தியில் குடும்பம் நல்லா இருந்தபோதே வந்துட்டு குடும்பத்தை விட்டு இந்த கார்த்திகோட மனசு அஞ்சலியோட மனசும் மாற்றி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்திங்களான்னா இப்போ நம்ம ரேவதி அம்மாவுக்கு வந்துட்டு பண்ண துரோகத்தை ஃபோட்டோவோட நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு இந்த தக்ஷாயினிக்கிட்ட காமிக்க போகிறாங்க. அத்தை நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணாதீங்க, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இதுக்கு மேலேயும் திருந்துவான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கௌதமோட புள்ள அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சும் அவன் வந்துட்டு திரும்ப கௌதமுக்கு வந்துட்டு எதிராக தான் பண்ணிகிட்டு இருக்கான். கௌதம் எப்படியாச்சும் தோக்கடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கான். இதை வந்துட்டு கண்டிப்பாக நிறுத்த முடியாது. ஏன்னா பணத்தாசை பிடிச்ச ஒரு மிருகம் இந்த எஸ்எஸ்கே. அவனை வந்துட்டு அவன் பண்ணுற அதே ரூபத்தில் தான் அடிக்க முடியும்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கிய ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தக்ஷாயினிக்கு வந்துட்டு இந்த ரேவதி யார் அப்படின்ற உண்மை தெரியாது, ரேவதி யார் கௌதம் யார் அப்படின்ற உண்மையும் தெரியாதுங்க. ஆனால் கௌதம் தான் அவங்களுடைய மகன் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போதைக்கு இந்த தக்ஷாயினிக்கு தெரியப்படுத்தக்கூடாது. ஆனால் ரேவதி வந்துட்டு ஏமாத்தின உண்மையை மட்டும் தெரியப்படுத்தினா போதுன்ற ஒரு நோக்கத்தில் தாங்க வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கேக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே மனநலம் வந்துட்டு பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு கூடிய சீக்கிரத்திலே போக போகிறான். எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கார்த்திகை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இலக்கியம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் வந்துட்டு கண்டிப்பாக எப்படியாச்சும் நம்ம கார்த்திகை திருத்தி இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை அவனுக்கு தெரியப்படுத்தி அவனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கலைங்க. ஏன்னா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே அதுக்கு முன்னாடி அவனுடைய சுயரூபத்தை தெரியப்படுத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்துட்டு நிலைக்காது அப்படின்றது மட்டும் ரொம்பவே ஆணித்தனமாக எல்லாருக்கும் புரியுதுங்க. ஏன்னா இலக்கியா வந்துட்டு இப்போ அடுத்தபடியாக தோற்று போகக்கூடாது, என்னை வந்துட்டு இந்த கார்த்திகையும் இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்து அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு தண்டனையை அவங்க அனுபவிச்சு தீரணும். என்னுடைய சாபம் வந்துட்டு அவங்கள சும்மா விடாது. ஏன்னா இப்போ இருக்குமே வந்துட்டு கௌதம் இந்த கார்த்திகையோட மொத்த சொத்து மதிப்புக்கும் ஒரு துளி கூட ஆசைப்பட கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் வராமல் நல்லா இருக்கணும். ஆனால் அந்த எஸ்எஸ்கே வீடு புகுந்து திருன்ற மாதிரி இப்படி ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே மாற்றி வச்சுட்டா. ஃபஸ்ட்டு இந்த அஞ்சலியை சொல்லணும், அஞ்சலியோட சுயரூபம் தான் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில் யாருமே இருந்திருக்க மாட்டான். ஜானகியத்தையே வந்துட்டு இந்த அஞ்சலி அடிக்கவே தயாராகிட்டானவா. கண்டிப்பாக அவள் பணத்தாசை பிடிச்சி அவ்வளோ ஒரு மிருகமாக தான் மாறிட்டா அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்துட்டு கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி